நெல்லையில் தாமிரபரணி ஆற்றில் இருந்து கோக் பெப்சி நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், நெல்லையில நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க? சமூக வலைதளம் வாயிலா அங்கு இளைஞர்கள் ஒன்றிணைந்திருக்கிறதா தகவல்களும் நமக்கு கிடைக்குது. அவர்களுடைய முக்கிய கோரிக்கைகள் என்னென்ன? தமிழரசன் நீங்கள் கூறியது போல தான் வாடிவாசல், அதே போல் அதுக்கப்புறம் நெடுவாசல், அதுக்கு தொடர்ந்து இப்போ நதிவாசலுக்காக, அதாவது தாமிரபரணியை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சமூக வலைதளம் மூலமாக ஒருங்கிணைந்த நண்பர்கள் இப்போது உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியிருக்கிறார்கள். இவரோடு சேர்ந்து போராடுவதற்காக அடுத்தடுத்து மக்கள் வந்து கொண்டிருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு ஒரே காரணம் சமூக வலைதளம் மூலமாக தங்கள் செய்தியை பரவவிட்டது தான் என்ற காரணம் கூறுகிறார்கள். இது குறித்து அவரிடம் பேசலாம். அதாவது இந்த பகுதியை சேர்ந்த வினோத் இருக்கா, வினோத் சொல்லுங்கள், நீங்கள் இந்த போராட்டம் எது முன்னெடுத்து வச்சிருக்கீங்க, என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க? அது சார், சிப்காட்டில் இருந்து பல நிறுவனங்கள் வந்து நீர் தேவை எடுத்துக்கிறாங்க. அதாவது எங்களோட அடிப்படை தேவையே திருநெல்வேலி மாநகராட்சிக்கு 55 வார்டுக்கே இன்னும் தண்ணி இல்லாத போது, இங்கேயே பல இடங்களுக்கு குடிநீர் சரியான விநியோகம் இல்லாத போது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு எங்கள் தாமிரபரணியை தாராவாக்க கூடாதுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். அதுக்காக நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். இதை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக கவனிக்கணும். மாவட்ட நிர்வாகம் எங்களை வந்து கவனத்தில் கொண்டு அதை உடனடியாக நிறுத்தி மக்களோட அடிப்படை தேவையான குடிநீரை வந்து முதல்ல செயல்படுத்தணும். சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் அருகில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குது. நாளுக்கு நாள் விவசாயிகள் இறந்துக்கிட்டே வராங்க. அதுக்கெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிற தண்ணீர் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதேபோல் தமிழரசன், இந்த போராட்டத்துக்கு ஆதரித்து மற்ற பகுதிகளில் இருந்தும் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அதை கொடுத்து கேட்கலாம். சரவணன், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்கள், இந்த போராட்டத்தை வச்சு. வணக்கம், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, இந்த பெப்சிகோக்கு வந்து தண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தமிழகத்தில் எந்த பகுதியிலேருந்து ஒரு இந்த மாதிரியான போராட்டங்கள் வந்தால் நம்ம எல்லாருமே தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கணும். என்னோட ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா, கடல் தண்ணி உப்பு தண்ணி இருக்குது, நீங்கள் அதில் குடிநீராக திட்டமாகி யாருக்கு வேணால் கொடுங்க. குடிக்கிற தண்ணியை பூரா இப்போ நீங்கள் தனியார் ஆலை கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு நீங்கள் சாப்பாடு விஷயம் இருக்குது, மற்ற எல்லாமே இப்படி எல்லாத்தையும் வெளியேற்றுறீங்க, அதெல்லாம் பரவாயில்ல. குடிக்க தண்ணி தான் நாங்கள் உயிர் வாழ முடியும். நீங்கள் அதையும் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ தமிழர்கள் எல்லோரும் ஒன்றிணையணும். இந்த பிரச்சனையை வந்து தமிழர்கள் எல்லாம் சேர்ந்தால் மட்டும்தான் எடுத்து நிறுத்த முடியும். கண்டிப்பாக நம்ம போராட்டம் அமைதியான முறையில் நடக்கும். இங்கே பெண்களும் அதிகமாக வந்திருக்காங்க தமிழரசு, அவங்ககிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, இந்த போராட்டத்தோட கோரிக்கை என்ன வச்சுருக்கீங்க? நான் இங்கே இருக்கக்கூடிய காமாட்சி நகர் பகுதியிலேருந்து மக்கள் சார்பாக பொதுமக்களுக்காக வந்திருக்கிறோம். இப்போ இந்த தாமிரபரணி போராட்டம் எதுக்கு அப்படின்னா, கழிவுநீர் கலக்குது. கழிவுநீர் கலக்கக்கூடிய வேலைகளில் அங்கே கருவேல மரம் மற்ற செடிகள்லாம் வேறு இருக்குது. இதை நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி அதை தூய்மைப்படுத்தணும்னு சொல்லி போகும்போது எந்த வன்முறையுமே இல்லாமல், தன்னலம் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கான போராட்டம்னு கொண்டு போகும்போது எங்களை வந்து காவல்துறை ஏதோ ஒரு சந்தேகப்பட்டு எங்களை சுற்றி சரியாக சொன்னால் 25 பேர் இருந்தோம், ஆனால் 80 பேர் காவல்துறை இருந்தாங்க. ஆக ஒரு ஆளுக்கு 3 பேர் அப்படிங்கிற வகையில் இருந்தாங்க. இன்னொரு செய்தி, சிப்காட்னு ஒரு இடத்துல வந்து வற்றாத கிணறு, அது அந்த அளவுக்கு தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீரை குடிக்கும்போது அந்த தண்ணீரை நம்ம வடிகட்டவே வேண்டாத சூழல் இருந்த அந்த தண்ணீரை சிப்காட் நிறுவனம் என்ன செய்து அயல்நாட்டு குடிநீர் பானமான கோக் பெப்சிக்கு கொடுக்கறதுனால அந்த ஊர் மக்களுக்கு, அந்த ஊர் மக்களுடைய பொது கிணறுலேருந்து தண்ணீர் இல்லை அப்படிங்கிற குறைகள் வந்து அந்த மக்கள்கிட்ட இருக்குது. இந்த வகையாக அரசு செய்யும்போது நாங்கள் எந்த கட்சிகளின் பிடியிலும் இல்லாமல், கட்சிகளுடைய கால்களை பிடிச்சு தொங்காமல் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கான மக்களாக ஒருங்கிணைஞ்ச இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதாவது இதற்காக இளைஞர்கள் அதிகமாக முன்னெடுத்திருக்காங்க. சொல்லுங்க, இந்த போராட்டத்துக்கு இளைஞரோட ஆதரவு எப்படி இருக்கு? இளைஞர்கள் வந்து நிறைய வந்துட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்காங்க. இது வந்து முழுமையாக மாணவர்களும் சமூக ஆர்வலர்களும் மற்றும் மக்கள் அனைவருமே விவசாயிகளும் வந்துட்டு இருக்காங்க. இது வந்து கோக் பெப்சி மட்டுமான போராட்டம் கிடையாது. தாமிரபரணி வந்து எப்படி ரியல் எஸ்டேட்டுக்காக தனியார் வந்து விவசாய நிலங்கள் வந்து திட்டமிட்டு 5 ஆண்டுகள் தரிசா போட்டு அப்புறம் வந்து அதை விற்பனை செய்வாங்களோ, அதே போல் நம்ம தாமிரபரணி வந்து இப்போ திட்டமிட்டு அழிச்சிட்டு வராங்க. இதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து உபரி நீர் இருக்குன்னு சொல்லி விற்பனை செய்கிறாங்க. நெல்லை மாவட்ட தாமிரபரணியில் உபரி நீர் இருப்பது உண்மை அப்படின்னா, கோயில்பட்டியில் எதுக்காக மாதத்தில் ஒரு நாள் மட்டும் குடிநீர் விநியோகம் செய்கிறோம்? தாமிரபரணி கரையாமல் இருக்கக்கூடிய வண்ணார்பேட்டையிலே தண்ணி இல்லைன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வழக்கு போட்டு தான் அங்கே தண்ணி இப்போ விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வாரம் ஒரு முறை தான் விநியோகம் நடக்குது. இந்த நிலையில் உபரி நீர் அப்படின்ற ஒரு காரணம் சொல்லி கொடுக்குறாங்க. தனியார் ஆலைகளுக்கு வந்து நம்ம அனுமதி தான் கொடுக்க முடியும், அவங்களுக்கு மூலப்பொருள் கொடுக்க முடியாது. போராட்டங்கள் என்னென்ன மாதிரி வடிவங்கள் வச்சிருக்கீங்க படத்து? இப்போ வந்து நம்ம வந்து இந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தும் விதமாக அதுக்கு மாலை, அந்த கோக் பெப்சி போன்ற குடிநீர் பானங்களுக்கு வந்து மாலையை செலுத்தி இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கோம். மேலும் வந்து இதை போன்ற இப்போ வந்து இப்போ அரசாங்கம் வந்து குடிநீருக்கு அனுமதி கொடுப்பது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தோலை உரித்து விற்பனை செய்து நம்மளுக்கு சட்டை வாங்குற மாதிரி இருக்குது. அதாவது இங்கே பொறுத்த வரைக்கும் புறநகர் பகுதியில் இன்னும் தண்ணீர் பிரச்சனை இருக்குது. அதே போல் அருகில் இருக்கக்கூடிய பகுதியான கோவில்பட்டில் கூட இன்னும் மாதம் ஒரு முறை தான் தண்ணீர் வழங்கக்கூடிய சூழல் இருப்பது உண்மையாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த போராட்டம் என்பது தற்பொழுது உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களாக இந்த போராட்டம் தொடரும் என்றும் இவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது. தமிழரசன்.